திமுகவினர் ஆணவத்தில் இருப்பதாகவும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அமைதியான ஒரு புரட்சி செய்யுங்கள். அமைதியான ஒரு புரட்சி என்ன? ஏன்னா இந்த தேர்தலில் இது இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் யாரும் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது, யாரும் ஆட்சியை விட்டு போக போறது கிடையாது. இதெல்லாம் யாரும் பொது தேர்தல் கிடையாது. ஆட்சிக்கு யாரும் வரப்போறது கிடையாது, ஆட்சி விட்டு யாரும் போக போறது கிடையாது. இடைத்தேர்தல் இன்னும் 2 வருஷம் தான். இந்த பதவி 2026 இந்த பதவி போயிடும். இன்னும் 2 வருஷம் தான். அதனால உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த தேர்தலில் உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க, உங்க வேதனையை வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல. ஒட்டுமொத்தமா இதோ நிற்கின்ற அன்புமணி பொது வேட்பாளர். அவர் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் பார்க்க வேண்டாம், பொது வேட்பாளராக பாருங்க. ஒரு 2 ஆண்டு காலம் அவருக்கு பதவி கொடுக்க. அந்த பதவி கொடுக்கறதுல திமுகவை திருத்துங்கள். திருத்த மாட்டான், அது வேற. ஒரு முயற்சி செய்யுங்க. திருத்தத்துல என்ன? ஆணவத்தில் இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்க ஆணவத்தில் இருக்கிறான். ஆணவம் என்ன சாதாரண ஆணவம் கிடையாது. நான் இப்படிதான் விற்பேன், கள்ளச்சாராயம் இப்படிதான் நான் விற்பேன், கஞ்சா நான் இப்படிதான் விற்பேன், லஞ்சம் இப்படிதான் நான் வாங்குவேன். ஆணவத்தில் இருக்கான். உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க எதிர்காலத்தை நீங்க எண்ணி பாருங்கள். இது போன்ற ஒரு மோசமான ஆட்சி வாழ்நாள் பார்த்தது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.